இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோ செய்தியில் மிக முக்கியமான செய்திகள் இடம்பெற்றுள்ளன. நண்பர்களே, போர் அடிக்கின்றது என்பதற்காக உடனே வீடியோவை கட் செய்து விடாதீர்கள். போர் அடிக்கும் போதெல்லாம் சற்று மீண்டும் தொடர பாருங்கள். ஏனென்றால் இந்த வீடியோவின் கடைசி பகுதியில் மிக முக்கியமான செய்திகள் உள்ளன. நண்பர்களே, மற்ற யூடியூப் வீடியோக்களில் சொல்வதைப் போல நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் கூறவில்லை. தயவுசெய்து இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரை பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்ய முடியும். கீழே உள்ள பெல் பட்டனை அழுத்தி இந்த வீடியோ வெளியிட்டவுடன் உங்களுக்கு முதலில் சேரும்படியும் ஏற்பாடு செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள் நண்பர்களே, வீடியோவுக்கு செல்லலாம். நண்பர்களே, இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையேயான பதற்றம் தற்போது அதிகரித்துள்ளதாக தெரிகிறது. நண்பர்களே, நமது இந்தியாவிலிருந்து சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வீரர்கள் இவர்கள் ஏற்கனவே பாகிஸ்தான் பார்டர் ஓரமாக இந்தியாவின் மேற்கு பகுதியில் பெட்ரோல் கண்காணிப்பு பணி செய்து வந்தனர். நண்பர்களே, இவர்கள் தற்போது சைனா பார்டர் அருகே கண்காணிப்பு பணி செய்வதற்காகவும் தாக்குதல் செய்வதற்காகவும் அங்கு நிறுத்தப்பட்டுள்ள நண்பர்களே. தற்போது நிறுத்தப்பட்டுள்ள வீரர்கள் இமாச்சல பிரதேஷ் மற்றும் உத்தரகாண்ட் ஆகிய மாநிலத்திற்கும் சீனா நாட்டின் பார்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் இந்தியாவின் வடக்கு ஓரமாக நிறுத்தப்பட்டுள்ளனர். இந்த பகுதியில் ஏற்கனவே நமது நாட்டைச் சேர்ந்த 9,000 வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். நண்பர்களே, இந்த 9,000 வீரர்கள் ஏற்கனவே தாக்குதல் பணி செய்யக்கூடிய வீரர்களாக கம்பேக்ட் ஜோன் என்று அவர்கள் மாற்றப்பட்டுள்ளார்கள். அந்த 9,000 வீரர்களுடன் இந்த 10,000 வீரர்களும் சேர்ந்து சுமார் 19,000 வீரர்கள் சைனாவின் பார்டர் அருகே நமது இமாச்சல பிரதேஷ் மற்றும் உத்தரகாண்ட் ஆகிய மாநிலத்து அருகில் அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். நண்பர்களே, ஏற்கனவே கொரோனா காலத்தில் சீனாவின் உண்மையான முகம் தெரிய ஆரம்பித்தது. இந்தியாவுடன் நட்புறவோடு பழகுவதாக காட்டிக்கொண்டு ஏற்கனவே நமது இந்தியாவில் உள்ள மாமல்லபுரத்திற்கு வந்து நமது பிரதமர் அவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்திய சைனாவின் அதிபர் திரு ஜி ஜின்பிங் அவர்கள் 19ஆம் ஆண்டு இறுதியில் 2020ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் கொரோனா காலத்தில் தன்னுடைய உண்மையான நோக்கத்தை அவரை காண்பிக்க ஆரம்பித்தார். நமது நாட்டின் வடக்கு எல்லைப்புறமாக லடாக் பகுதியில் கல்வான் பள்ளத்தாக்கு வழியே வீரர்களை உள்ளே அனுப்புவதற்கு நம்ம இந்திய நாட்டிற்கு உள்ளே அனுப்புவதற்கு அவர் முயற்சித்தார். இதை நமது இந்திய இராணுவர்கள் மிக திறமையாக அதை சமாளித்து அவர்கள் இந்தியாவிற்கு நுழைவதை தடுத்தனர். இதில் நமது இந்திய வீரர்கள் 20 பேர் வீரமரணம் அடைந்தனர். நண்பர்களே, சீனாவில் 100க்கு மேற்பட்ட வீரர்கள் மரணமடைந்தும் அதை பற்றி சீனா உண்மையான அறிக்கையை அப்போது தெரிவிக்கவில்லை. அதற்கு பின்பும் 2 தடவை இந்தியாவிற்கு நுழைவதற்கு சீனா வீரர்கள் முயற்சித்தனர். ஆனால் நமது வீரர்கள் அதை முறியடித்தனர். நண்பர்களே, ஆகவே சீனா நமது இந்தியா மீது வேறாவது உள்ளே நுழைந்து இந்த அருணாச்சல பிரதேச மாநிலத்தை கைப்பற்றி விடலாம், லடாக்கின் கிழக்கு பகுதியை கைப்பற்றி விடலாம் என்ற எண்ணத்தில் அது முயன்று வருவதாக தெரிகிறது. ஏனென்றால் இதுவரை 21 முறை நமது இந்திய இராணுவத்திற்கும் சீனா நாட்டின் இராணுவத்திற்கும் பேச்சுவார்த்தைகள் நடந்து முடித்து விட்டன. ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் உண்மையான ஒரு முடிவு கிடைக்கவில்லை. சீனா ஏற்கனவே உள்ளே நுழைந்த பகுதியிலிருந்து அதை விலகிக் கொள்வதாக அது ஒருபோதும் காட்டிக்கொள்ளவில்லை. நண்பர்களே, நமது இந்திய அரசு 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் இருந்தவாறு அனைத்து படைகளும் விலக்கிக் கொள்ள வேண்டும். இரு நாட்டினரும் இந்த இடத்தில் இந்த எல்லையோர பகுதியில் நாம் மறுபடியும் வீரர்களை குவிப்பதை தடுக்க வேண்டும் என்றும் இரு நாடுகளும் முடிவு செய்தன. ஆனால் சீனா அதை மறுபடியும் கேட்காமல் எல்லையோரமாக கிராமங்களை அமைப்பதும் அந்த கிராமங்களில் தங்குவதற்காக சீன நாட்டு மக்களை கொண்டு வந்து குடியமர்த்துவதும் நமது அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள முக்கியமான இடங்களை அவர்களின் பெயரில் அவர்களின் மொழியில் பெயர் மாற்றம் செய்வதும் இதுபோன்ற பல வேண்டாத செயல்களை சீனா நமக்கு கோபப்படுத்தும் வகையில் செய்து வருகிறது. நண்பர்களே, ஆகவே 21 முறை பேச்சுவார்த்தை நடத்தும் சீனா தனது இந்த பதற்றத்தை விளக்கவில்லை என்றால் நமது இந்தியா இதை மிக வேறு விதமாக கருத ஆரம்பிக்கிறது. நண்பர்களே, ஏற்கனவே ஆங்கிலேயர் காலத்தில் மக்மோகன் லைன் என்ற எல்லைக்கூடும் அதுபோன்று லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் என்று சொல்லக்கூடிய LAC என்ற ஒரு எல்லைக்கூடும் அமைக்கப்பட்டும் இந்த எல்லைக்கோட்டை இரு நாடுகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் ஆங்காங்கே உள்ள பகுதிகள்
அந்தந்த நாட்டுக்கு சொந்தமான 2 நாடுகளும் கூறி வந்ததால் 1962ஆம் ஆண்டு சீனா நம் மீது போர் தொடுத்தது. இதில் அக்காஷன் போன்ற பகுதிகளை சீனா இன்று வரை பிடித்து வைத்து அது தனி மாநிலமாக அதை ஆட்சி செய்து வருகிறது நண்பர்களே. ஆகவே தற்போது நமது 10,000 வீரர்கள் ஏற்கனவே உள்ள 9,000 வீரர்களுடன் சேர்ந்து சீனாவின் பார்டரை கண்காணித்து வருகின்ற நண்பர்களே. நமது வீரர்களுக்கு தேவையான அனைத்து வகையான ஆயுதங்களும் தாக்குதல் துப்பாக்கிகளும் ஆர்டிலரி கன்ஸ் மற்றும் ஏர் சப்போர்ட் ஆகியன அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. முக்கியமான தாக்குதல் விமானங்கள் அனைத்துமே சைனாவின் பார்டரில் நிறுத்தப்பட்டுள்ளன நண்பர்களே. ஆகவே சீனாவை எப்போதுமே நாம் நம்புவதற்கு தயாராக இல்லை. அதே போன்று இந்தியா நம் மீது படையெடுத்து அக்சேஷன் பகுதியை பிடித்து விடுமோ என்ற ஒரு பயத்திலும் சீனா இருக்கிறது. ஏனென்றால் சீனா தற்போது போர் செய்வதற்கு தயாராக இல்லை நண்பர்களே. ஏனென்றால் அங்கு பொருளாதார வளர்ச்சி கீழ்நோக்கி செல்கிறது, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கீழ்நோக்கி செல்கிறது. அந்த நாட்டில் ரியல் எஸ்டேட் படுபாதத்தில் சென்று மோசமான நிலைமைக்கு சென்று விட்டது. அங்கே பொருட்களை உற்பத்தி செய்வதும் குறைந்துள்ளது. அயல்நாடுகள் அந்த நாட்டில் சென்று இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதும் குறைந்துள்ளது. அந்த நாட்டில் ஏற்கனவே இருந்த பல நிறுவனங்கள் அந்த நாட்டை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கின்றன. ஆகவே தற்போது ஷி ஜின்பிங் அவர்கள் மிக சிரமமான ஒரு சூழ்நிலையில் அங்கு ஆட்சி செய்து வருகிறார். மக்கள் அனைவருமே திரு ஷி ஜின்பிங் அவர்களை பிடிக்காமல் போராட்டம் செய்யக்கூடிய அளவில் சீனா நாடு இருந்து வருகிறது நண்பர்களே. இந்த நேரத்தில் அவர் இந்தியா மீது போர் தொடுத்தால் இந்தியா மட்டும் சீனா மீது போர் தொடுக்காது. ஜப்பான், தைவான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, தென்கொரியா போன்ற நாடுகளும் இந்தியாவுக்கு உதவி செய்வதோடு சில நாடுகள் இந்த போரில் குதிக்கவும் வாய்ப்புள்ளது சைனாவுக்கு எதிராக நண்பர்களே. ஆகவே இவற்றையெல்லாம் பார்த்து சீனா இந்தியா மீது போர் தொடுப்பதற்கு சற்று காலம் தாழ்த்தியே வருகிறது, சற்று அதை பயத்தில் யோசிக்கிறது. ஆனால் நமது இந்திய அரசு இந்த சீனாவோட இப்படியே செய்து கொண்டிருந்தால், ஏனென்றால் நமது பிரதமரை பற்றி நமது இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே தெரியும். மிக அன்பாக நடந்து கொள்பவர், நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுவர். அதே நேரத்தில் தனது நாட்டிற்கு தனது தாய் நாட்டிற்கு ஏதேனும் இடைஞ்சல்கள் ஏற்பட்டால் அதை மிக பலத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பிரதமர் அவர்கள். ஆகவே அவர் இதை வேறு விதத்தில் காட்டுகிறார். சீனா இவ்வாறே செய்து கொண்டிருந்தால் நமது இந்தியா என்ன அதற்கு உடன்படக்கூடிய நாடா என நமது பிரதமர் அவர்கள் நினைக்கின்றார் போல் தெரிகிறது. ஆகவே இந்த சீனாவை எப்படியாவது நாம் அவற்றை நாம் கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும், அதன் ஆட்டத்தை கட்டுப்படுத்தியே ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் நமது இந்திய ஓசன் ரீஜன் பகுதியில், இந்திய மகா சமுத்திர பகுதியில் வேண்டிய அனைத்து வகையான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு உள்ள நண்பர்களே. நமது பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் கூறுகையில், நமது இராணுவம் அனைத்து வகையான ஆயுதங்களோடு நிற்கின்றது, அவருக்கு வேண்டிய அனைத்து வகையான சப்போர்ட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் அமைதி காப்போம், எந்த நாட்டையும் பிடிப்பது எங்கள் நோக்கமல்ல, எந்த நாட்டையும் தொந்தரவு செய்வதும் எங்களுக்கு நோக்கமல்ல. ஆனால் எங்கள் நாட்டின் மீது படையெடுக்கலாம், எங்கள் நாட்டினை பிடிக்கலாம் என்று யாராவது நினைத்தால் அவர்கள் மிக கடுமையாக தாக்கப்பட்டு ஒடுக்கப்படுவார்கள் என்ற அர்த்தத்தில் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளார் நண்பர்களே. நமது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கருத்து தெரிவிக்கையில், சீனா 1962 செய்தது போன்று மறுபடியும் தற்போது இந்தியா மீது நுழையலாம் என்று நினைக்கின்றது. ஆகவே இந்தியா 1962 இருந்த இந்தியா கிடையாது. இப்போது சீனாவை விட மிக திறம்பட்ட பலமுள்ள ஒரு நாடு இந்தியா. ஆகவே இதை முதலில் சீனா தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நமது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கூறியுள்ளார் நண்பர்களே. 2 நாட்களுக்கு முன் ஜப்பான் நாட்டில் பேசிய நமது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள், சீனாவை ஒரு நாடாகவே நினைக்க முடியாது. 1962 அது திடீரென இந்தியா மீது போர் தொடுத்தது. அதற்கு பின் 1993, 2003, 2013 ஆகிய காலகட்டங்களில் ஏராளமான ஒப்பந்தங்கள் இரு நாடுகளுக்கு முடிய எழுத்துப்பூர்வமாக கையெழுத்திடப்பட்டும் அந்த நாடு அவற்றையெல்லாம் மறுத்துவிட்டு அவற்றையெல்லாம் மதிக்காமல் இந்தியா மீது போர் தொடுப்பதற்கு அதை முயற்சிக்கின்றது. ஆகவே அது ஒரு நாடே அல்ல. இந்த மாதிரியான நாட்டை ஆளக்கூடிய அதிபர்களை நாம் எவ்விதத்திலும் நம்ப முடியாது. ஆகவே சீனாவை நாங்கள் ஒரு நாடாகவே நினைப்பதில்லை. 2 நாடுகளுக்கும் நட்புறவோடு இருப்பதாக காட்டிக்கொண்டு ஏராளமான வர்த்தகங்களையும் செய்து கொண்டு இந்தியா மீது போர் தொடுக்க நினைக்கும் சீனாவின் மீது எந்த விதத்திலும் நாங்கள் உறவு வைத்துக்கொள்ள முடியாது என திரு ஜெய்சங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் நண்பர்களே. தற்போது ஒரு சட்டமும் இயற்றப்பட்டு சீனா நாட்டிலிருந்து எவ்விதமான பொருட்களும் இறக்குமதி செய்யக்கூடாது, அந்த நாட்டின் நிறுவனங்களை நமது நாட்டில் உள்ளே வந்து தொழில் செய்ய அனுமதிக்கக்கூடாது,
அந்த நாட்டில் எந்த விதமான பொருட்களும் அதிகமான அளவில் இங்கே இறக்குமதி செய்வதை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற வகையிலெல்லாம் நம்ம நாட்டில் தற்போது சட்டம் இயற்றப்பட்டு சீனாவின் ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம் என்ற ஒரு அடிப்படையில் நமது இந்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நண்பர்களே, நமது இராணுவம் சீனாவின் தொந்தரவு காரணமாக ஏராளமான தொகையினை செலவு செய்யப்பட்டு வருகிறது என்பதனை நமது இன்றைய நியூஸ் சேனலில் பல வீடியோக்களில் நாம் தெரிவித்துள்ளோம். நண்பர்களே, இதற்காக ஏராளமான மிசைல்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இந்த சைனாவை சமாளிப்பதற்காக ரஃபேல் விமானங்கள் வாங்கப்பட்டுள்ளன. தேஜஸ் மார்க் 1 LCA விமானங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. LCA மார்க் 2 விமானங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. 2 நாட்களுக்கு முன் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் AMCயை தயாரிப்பதற்கு நமது இந்திய அரசு ரூபாய் 15,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த திட்டமும் தொடங்கப்பட்டுள்ள. நண்பர்களே, ஏராளமான நீர்மூழ்கி கப்பல்கள் தயாரிக்கப்பட்டு அவையும் தயாராக உள்ளன. ஆகவே சீனாவை சமாளிப்பதற்காக நம்ம நாட்டின் வளர்ச்சியை சற்று ஓரம் தள்ளிவிட்டு சீனாவின் தாக்குதலை சமாளிப்பதற்காக சீனா போர் தொடுத்தால் அதை வெற்றி கொள்வதற்காக நமது இந்திய அரசு மிக தயாராக உள்ளது. நண்பர்களே, ஆகவே இந்தியா தயாராக உள்ளது என்பது உலக நாடு அனைத்திற்குமே நன்றாகவே தெரியும். நண்பர்களே, தற்போது திடீரென்று நமது அரசு 10,000 வீரர்களை கூடுதலாக சைனாவற்ற பாடலில் நிப்பாட்டுவதற்கு ஏதாவது காரணம் இருக்கும் என்றும் அல்லவா? அவற்றை நாம் சற்று ஆலோசிக்கலாம். நண்பர்களே, இவையெல்லாம் ஒரு கருத்து பரிமாற்றம் தான். இவை அரசு எடுத்த முடிவு என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நண்பர்களே, பல முறை சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியாகிவிட்டது. 21 தடவைக்கு மேல் பேச்சுவார்த்தை நடத்தியாகிவிட்டது. இது என்ன பேச்சுவார்த்தை என்று இழுத்து கொண்டே சென்றால் இதை சாதாரண முறையில் வேறு விதமாக சொல்வார்கள். என்ன இந்தியா என்ன அவ்வாறு ஒன்றுக்குமே ஆகாத நாடா? ஆகவே அதை பயங்காட்டுவதற்காக நாங்கள் ரெடி போருக்கு நீ வந்து பார் என்பதை கூறுவதற்காக நமது அரசு 10,000 வீரர்களை கூடுதலாக சென்று அங்கே நிறுத்தியுள்ளது. நண்பர்களே, நமக்கு ஏராளமான தகவல்கள் கிடைத்துவிட்டன சீனா என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்பது. ஆகவே சீனாவை ஒரு வாரத்திற்குள் அடிப்பதற்காக, ஒரு வார காலத்திற்குள் அந்த நாட்டை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்காக வேண்டிய அனைத்து வகையான ஏற்பாடுகளும் இந்தியா செய்துள்ளது. நண்பர்களே, ஆகவே வந்து பார், இல்லை என்றால் விலையை உன் நாட்டிற்கு சென்றுவிடு என்பதை அந்த நாட்டிற்கு சொல்வதற்காகவே நமது இந்திய அரசு 10,000 வீரர்களை அங்கே கொண்டு சென்று நிறுத்தியுள்ளது என்று நாம் கூறலாம். நண்பர்களே, இவ்வாறு இந்தியாவை பயங்காட்டி கொண்டே இருக்கலாம் என்று சீனா இழுத்தெடுத்து கொண்டே சென்றால் இந்தியாவின் பெருமை என்னாவது, இந்தியாவின் தைரியம் என்னாவது? ஆகவே இந்தியா என்ன அப்படியே பார்த்து கொண்டே அடங்கியிருக்க வேண்டியதா என்று பிற நாடுகள் நினைக்கக்கூடும் என்ற அர்த்தத்திலும் நாங்கள் ரெடி, நீங்கள் போருக்கு ரெடியா என்பது போல் இந்த 10,000 வீரர்களை கூடுதலாக நமது அரசு நிறுத்தியுள்ளது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா? நண்பர்களே, ஒரு வாரத்துக்கு முன் வெளியான ஒரு செய்தியில் நாம் தெரிவித்திருந்தோம். ஏற்கனவே 50,000 வீரர்கள் சீனாவின் பார்டரில் நிறுத்தப்பட்டுள்ளன என்று கூறியிருந்தோம். அதனோடு சேர்த்து மீண்டும் 69,000 வீரர்கள் சீனா நாட்டின் பார்டரில் நிறுத்தப்பட அரசு முடிவு செய்துள்ளதாக நாம் ஒரு தகவலை தெரிவித்திருந்தோம். நண்பர்களே, அதுதான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, ஆகவே சீனா ஒன்று தனது வீரர்களை மீண்டும் திரும்ப அழைத்து கொண்டு தனது ஆயுதங்களை மீண்டும் எடுத்துக்கொண்டு 2020ஆம் ஆண்டில் இருந்த நிலைமைக்கு சென்று விட வேண்டும். நாம் ஏற்கனவே பெட்ரோல் பணி செய்து கொண்ட, கண்காணிப்பு பணி செய்து கொண்டு வந்த அந்த பகுதியில் மீண்டும் நமது இராணுவம் பெட்ரோல் பணி செய்ய வேண்டும். எங்கெங்கு ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல் இருந்ததோ அந்த பகுதிகள் அப்படியே இருக்க வேண்டும். புதிதாக கிராமங்களை உருவாக்கக்கூடாது போன்ற செயல்களை செயல்படுத்துவதற்காக நமது இந்திய இராணுவம் துணிந்து விட்டது. நண்பர்களே, ஆகவே இதன் காரணமாக இன்னொன்று தகவலும் கிடைத்து வருகிறது. தற்போது ஏப்ரல் மாதத்திலிருந்து, மார்ச் முதல் ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதம் வரை நமது இந்தியாவில் பார்லமெண்ட் தேர்தல் நடக்க உள்ளது. ஆகவே நமது அரசியல் கட்சிகள் அனைத்துமே, எல்லாருமே, மக்கள் அனைவருமே தேர்தலில் மும்முரமாக கவனத்தில் இருப்பார்கள். அந்த நேரத்தில் மறுபடியும் இந்தியாவிற்குள் வீரர்களை அனுப்பி சண்டைக்கு செல்லலாம் என்ற ஒரு எண்ணத்தில், சீனா இருக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தில் நமது அரசு முன்னேற்பாடாக 10,000 வீரர்களை கூடுதலாக சென்று நிப்பாட்டியுள்ளது. நண்பர்களே, அது மட்டுமில்லை நண்பர்களே, மீதியும் வீரர்கள் அங்கே செல்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதை நமது அரசு அனுப்பும் என்று எதிர்பார்க்கிறேன். நண்பர்களே, ஆகவே இந்த 10,000 வீரர்களை அனுப்பியவுடன் சீனா வெளியுறவுத்துறை பேச்சாளர் அவர்கள் பேசும்போது இவ்வாறு இந்தியா 10,000 வீரர்களை கூடுதலாக இந்த LAC பகுதியில் அனுப்புவதால் டென்ஷன் ஒன்றும் குறைந்து விடாது, இது தேவையற்ற ஒரு செயல் என்று சீனா கூறியுள்ளது. சீனா அது ஒரு நாடாகவே தெரியவில்லை நண்பர்களே. ஏனென்றால்
அதிபர் ஒருவர் தான், அவர் சொல்வதைத்தான் அனைவரும் கேட்க வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். இதுதான் சீனாவில் நடந்து கொண்டிருக்கிறது. இது எத்தனை நாட்களுக்கு நடக்கும் நண்பர்களே? ஆகவே அங்கங்கு அந்த கட்சியில் இருந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா கட்சியில் உள்ள ஒவ்வொரு அதிகாரியும் அங்கிருந்து தானாகவே காணாமல் சென்று வருகிறார்கள். ஏனென்றால் திரு ஷி ஜின்பிங் அவர்கள் நடவடிக்கைகள் அவருக்கு பிடிக்கவில்லை நண்பர்கள். தற்போது வந்துள்ள ஒரு புதிய வெளியுறவுத்துறை அமைச்சர், சீனா வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன கூறுகிறார் என்றால், இந்தியாவின் மீது படை என்பதை அவர் விரும்பவில்லை. இந்தியாவின் மீது இந்த மாதிரியான பதற்றத்தை வெகு நாட்களாக பேணுவது முறையில்லை என அவர் கூறி வருவதாக தெரிகிறது நண்பர்களே. ஆகவே இந்தியாவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி சுமூகமான தீர்வு கண்டு இரண்டு நாடுகளுக்கு முடிய இரண்டு நாடுகளும் முன்னேறுவதற்கு தேவையான புத்தகத்தை திறம்பட அமைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கில் அவர் இருப்பதாக தெரிகிறது நண்பர்களே. நமது இந்தியா தற்போது போருக்கு ரெடியாகி கொண்டு வருகிறது நண்பர்களே. சீனாவை தாக்குவதற்கு ரெடியாக நாம் உள்ளோம். நமக்கு வேண்டிய ஆயுதங்களையும் ஈவன் விமானங்களை கூட கூடுதலாக அனுப்புவதற்கு நமக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் நண்பர்களே. நமது விமானங்கள் மட்டுமன்று வெளிநாட்டு விமானங்களும் சீனாவுக்கு எதிராக அனுப்பக்கூடிய அளவிற்கு நமக்கு தோளோடு தோடு நிற்கக்கூடிய நமது நண்பர்கள் பலர் உள்ளனர் நண்பர்களே. ஆகவே இந்தியா மிக திறமையாக இந்த சீனாவை மிரட்டப் போகுது என்று நாம் கருதலாம் நண்பர்களே. இன்னொன்று, அதுவும் உண்மையாக இருக்கலாம். எலெக்ஷன் நடக்கப் போகிறது. இந்த எலெக்ஷனில் நம்ம நாட்டின் பாதுகாப்பு தன்மை எவ்வாறு உள்ளது என்பதை இந்தியாவுக்கு காட்ட வேண்டும். அந்த நோக்கிலும், ஏனென்றால் 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற எலெக்ஷனில் நாம் பாலக்கோட் தாக்குதல் மூலம் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தினோம். அது எலெக்ஷனுக்கு முன்னால் நடைபெற்ற நண்பர்களே. அதே போன்று இந்த எலெக்ஷனுக்கு முன்னால் ஏதாவது ஒன்று சீனாவின் மீது ஒரு கடுமையான நடவடிக்கை இருக்கும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. ஆகவே நண்பர்களே, நமது நாடு மிக பாதுகாப்பான ஒரு பிரதம மந்திரியின் கையில் உள்ளது. ஒரு பாதுகாப்பான விமானப்படை, இராணுவப்படை, தரைப்படையின் கையில் உள்ளது நண்பர்களே. ஆகவே இந்தியா சீனாவை ஓரம் கட்ட, சீனாவை ஓட விரட்டுவதற்கு நமது இந்தியா தயாராகிவிட்டது என்றே நாம் கூறலாம் நண்பர்களே. இத்துடன்